ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அண்ட் நான் முதல்ல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைக்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறதால ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு பிரியாணிக்காக வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு, அதே மாதிரி 1 ஸ்பூன் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காரமும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸும் விட்டுருக்கேன். அது அப்புறம் கர்ட் வந்து கிரேவிக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அண்டு ஸ்டவ் மேலே வந்து ஒரு டீப் பேன் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு ஹோல் கரம் மசாலா அண்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லைசஸாக கட் பண்ண ஆனியன்ஸும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா வறுந்த பிறகு என்னென்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்படியே கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வறுத்தின பிறகு கொஞ்சம் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வந்து வதங்கின பிறகு என்னென்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 minutes அப்படி மூடி போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நல்லா ஊறும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 1:1.5 ரேஷியோ. ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நான் இங்கே ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலோட்டமாக கொஞ்சம் கொத்தமல்லியும், அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 minutes கழித்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது என்னென்னா ஒரு வாட்டி வந்து கலக்கி விட்டுருங்க. ஏன்னா எக்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா போயிட்டு பாயில் ஆகிட்டு இருக்கும்போது. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் பண்ண போகிறோம். ஸோ தோசை தவா வச்சுட்டு அது மேலே ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில், ஒரு 15 minutes வந்து லோ ஃப்ளேமில் வந்து தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் போகாமல் வந்து மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுட சுட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம்.